Hello children, now all are ready to see in English class. Okay, today we see about lesson 3 recycling. What lesson? Lesson 3 recycling. Recycling means what? Marusulachi. Recycling meaning what? Marusulachi. Okay, wow. So the damage on plastic bottles and other materials இது வந்து என்ன பண்ணும், டேமேஜ் சரி பண்ணி நம்ம ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கொடுக்குறது என்ன சொல்கிறாங்க, ரீசைக்ளிங் சொல்கிறாங்க. ஓகேவா? ரீசைக்ளிங் மீன்ஸ் மறுசுழற்சி. ஓகே, ஷால் வி see about the lesson? Okay. Have you noticed plastic bottles and other plastic materials thrown in drains or floating in the sea or in the river? ஓகே, நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அண்ட் அதர் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்? ஓகே, நம்ம வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டம் கூட பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் தான் கொடுக்குறாங்க. ஓகே இல்லையா? ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் கவர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, சம் டேஸ்க்கு கொஞ்ச நாள் முன்னாடி கூட நம்ம என்ன பண்ணோம், கவர்மெண்ட் வந்து பிளாஸ்டிக் வந்து தடை பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ ஏன் அது வந்து நமக்கு நம்மளோட என்விரான்மெண்ட்டை ஹார்ம் பண்ணுது அப்படின்றதுனால, என்விரான்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம்ன்றதுனால என்ன சொன்னாங்க, அது வந்து தடை பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் ஆக நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணலாம், அது வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸாக இருக்கட்டும் அல்லது அதர் மெட்டீரியல்ஸாக நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த பிளாஸ்டிக்லேயே நம்ம எந்த மாதிரியான பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து எப்படி ரீசைக்ளிங் பண்ணி நமக்கு ஃப்ரெஷ்ஷாக என்னென்ன மெட்டீரியல்ஸாக நமக்கு கிடைக்கிது அப்படின்றத பற்றியும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, இந்த ரிவரில் வந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இந்த இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யூ மஸ்ட் ஹாவ் ரீட் ஹவு வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஹார்ம் இன் தி என்விரான்மெண்ட். நீங்கள் வந்து இந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ஹார்ம் மீன்ஸ் வாட்? தீங்கு விளைவிக்கக்கூடியது. ஓகேவா? நமக்கு எப்படி நம்ம என்விரான்மெண்ட்டை பாதிக்குது, தீங்கு தருது அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ மஸ்ட் ஹாவ் ரீட் ஹவு வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஹார்ம் தி என்விரான்மெண்ட். What about environment, children? Environment means நம்ம அவர் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, சிச்சுவேஷன் நம்ம சுற்றியுள்ள சூழ்நிலைகள், நம்ம சுற்றியுள்ள சூழ்நிலைகளை தான் நம்ம இயற்கை அம்சங்கள். ஸோ இதெல்லாம் நான் சொல்ல சூழ்நிலையை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, என்விரான்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, யூ மஸ்ட் ஹாவ் ரீட் ஹவு வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஆன் தி என்விரான்மெண்ட். நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். டூ யூ திங்க் இட் இஸ் ரைட் டு த்ரோ தெம் ஹியர் அண்ட் தேர்? டு யூ திங்க் இட் இஸ் ரைட் டு த்ரோ தெம் ஹியர் அண்ட் தேர்? நீங்கள் நினச்சிருக்கீங்களா இப்படிலாம் நம்ம இப்படி நம்ம அங்கேயும் தூக்கி போடுறது கரெக்டு அப்படின்னு திங்க் பண்ணியிருக்கீங்க, ரைட்டாக தப்பா அப்படின்னு திங்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஓகே, அதான் கேட்டிருக்காங்க. டு யூ திங்க் இட் இஸ் ரைட் டு த்ரோ தெம் ஹியர் அண்ட் தேர்? இங்கே எங்கேயும் போடுறது ரைட்டா? நவ் யூ திங்க் சில்ட்ரன் இட் இஸ் ரைட் ஆர் ராங்? Yes, it is wrong. No, yes. You put these things and waste materials you put in the dustbin only. Okay, particular dustbin, separate dustbin only. So நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் வேஸ்ட் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், பிளாஸ்டிக்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து அந்த செப்பரேட் டஸ்ட்பினில் தான் போடணும். இப்போ என்ன கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன இந்த மட்கும் பொருட்கள், மட்காத பொருட்கள் சொல்லி நம்ம செப்பரேட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட சேஃப்டிக்கு, நம்மளோட வந்து முக்கிய ஆரோக்கியத்துக்காக தான் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ யூ கீப் அப் ரெகுலர்லி திஸ் மெத்தட். இந்த மெத்தடை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? 2 டஸ்ட்பின் வச்சுக்கோங்க வீட்டில். ஒன்று மட்கருக்கு வேஸ்ட்டு தனியாகவும் மட்காத வேஸ்ட்டு தனியாகவும் நீங்கள் போட்டு கொடுங்க. ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. டு யூ திங்க் இட் இஸ் ரைட் டு த்ரோ தெம் ஹியர் அண்ட் தேர்? எங்கேயும் தூக்கி போகிறது ரைட்டாக ராங்கா நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் வுட் யூ டூ இஃப் யூ ஃபவுண்ட் அண்ட் எம்டி பிளாஸ்டிக் பாட்டில்? இப்போ நீங்கள் ஒரு எம்டி பிளாஸ்டிக் பாட்டில் பார்த்தீங்கன்னா வாட் வுட் யூ டூ, இங்கே என்ன பண்ணுவீங்க? வுட் யூ த்ரோ இட் இன் த டஸ்ட்பின்? வுட் யூ த்ரோ இட் இன் த டஸ்ட்பினில் போடுவீங்களா? டு யூ ஹாவ் எ செப்பரேட் பின் ஃபார் ரீசைக்கிளபிள் வேஸ்ட்? நீங்கள் என்ன டஸ்ட்பினில் போடுவீங்களா, இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, செப்பரேட் பின்? அதுக்கு வந்து இப்போ நான் சொல்லியிருக்காங்களா ரீசைக்கிளபிள் வேஸ்ட்டு அந்த அதுக்குன்னு செப்பரேட்டாக கொடுத்துருக்க டஸ்ட்பினில் போடுவீங்களான்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன போடுவீங்க, நம்ம ரீசைக்கிளபிள் வேஸ்ட் அது வந்து ரீசைக்கிளபிளாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த டஸ்ட்பினில் அதில் போடலாம், நோ ப்ராப்ளம். ரீசைக்கிளபிள் அப்படின்னா மறுசுழற்சி செய்யக்கூடிய வேஸ்ட்டு அப்படின்னு அர்த்தம். ரீசைக்கிளபிள் வேஸ்ட் மீன்ஸ் வாட்? மறுசுழற்சி செய்யக்கூடிய வேஸ்ட்டு திங்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதான் கேட்டிருக்காங்க. வாட் வுட் யூ டூ இஃப் யூ ஃபவுண்ட் அன் எம்டி பிளாஸ்டிக் பாட்டில்?
பாட்டில். எம்டி பிளாஸ்டிக் பாட்டிலை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வுட் யூ த்ரோ இட் இன் தி டஸ்ட்பின்? நீங்கள் டஸ்ட்பினில் போடுவீங்களா? டு யூ ஹாவ் ஏ செப்பரேட் பின் ஃபார் ரீசைக்கிளபிள் வேஸ்ட்? ஸோ ரீசைக்கிளபிள் வேஸ்ட்டில் போடுவீங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? ரீசைக்கிளபிள் அது வந்து ரீசைக்கிளபிள் பண்ணக்கூடியதாக இருந்தால் நம்ம ரீசைக்கிளபிள் பின்னில் போடலாம். தட் இஸ் நோ ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Recycling is a process where waste materials are used to produce a fresh supply of the same material. Recyclable is a process where waste materials are used to produce a fresh supply of the same material. The recyclable process, recycling process அப்படின்னா recycling processனா என்ன அப்படின்னா where waste materials, எங்கே waste materials இருக்கோ are used to produce, அது என்ன பண்ண திருப்பி வந்து நம்ம அது வந்து ப்ரொடியூஸ் தயாரித்து நம்ம ஃப்ரெஷ் மெட்டீரியல்ஸாக அது ஃப்ரெஷ் திங்ஸாக ஃப்ரெஷ்ஷாக வந்து சேம் மெட்டீரியலில் கொடுப்பாங்க. இப்போ பிளாஸ்டிக் ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்னால் நம்ம திருப்பி அது வந்து ரீசைக்கிள், அதை வந்து வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பாட்டிலாக இருக்கட்டும், வேஸ்ட்டான பிளாஸ்டிக் அதர் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், அது என்ன பண்ணாங்க? ரீசைக்கிள் பண்ணி திருப்பி சேம் மெட்டீரியல் அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலாகவே புதுசாக நமக்கு கொடுக்குறது தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. ரீசைக்ளிங் இஸ் ஏ ப்ராசஸ் வேர் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ஏ ஃப்ரெஷ் சப்ளைன்னு அர்த்தம் நமக்கு கொடுக்கறது. ஓகே, இஃப் ஆஃப் தி சேம் மெட்டீரியல் வந்து சேம் மெட்டீரியலாகவே கொடுப்பாங்க. ஆல் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் cannot be recycled. ஆல் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் கேனாட் பி ரீசைக்கிள். எல்லா வேஸ்ட் மெட்டீரியல்ஸும் என்ன பண்ண முடியாது? ரீசைக்கிள் பண்ண முடியாது. அது சம் மெட்டீரியல்ஸை மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ரீசைக்கிள் பண்ண முடியும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆல் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் கேனாட் பி ரீசைக்கிள்டு. வென் வி டிஸ்போஸ் வேஸ்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு செப்பரேட் ரீசைக்கிளபிள் வேஸ்ட் ஃப்ரம் நான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட். ஸோ நீங்கள் எப்போ வந்து அந்த வேஸ்ட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணாலும் அது வந்து ஒரு விஷயம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. செப்பரேட் ரீசைக்கிளபிள் வேஸ்ட், ரீசைக்கிளபிள் வேஸ்ட்டையும் நான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட்டையும் செப்பரேட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்போஸ் வேஸ்ட், நீங்கள் டிஸ்போஸ் வேஸ்ட்னால் நம்ம தூக்கி போடுறப்ப இவன் எது இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும்? செப்பரேட் பண்ணணும். ரீசைக்கிளபிள் வேஸ்ட்டையும் நான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட்டையும் செப்பரேட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரீசைக்கிளபிள் வேஸ்ட் கேன் பி புட் டு good use without passing and threat to the environment. Recyclable waste can be put to good use without passing and threat to the environment. What about passing? Present a problem or danger. பாசிங்னா என்ன அர்த்தம்னா டேஞ்சரான பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெசன்ட் ஏ ப்ராப்ளம் ஆர் பிரச்சனைக்குரிய பொருள். பிரச்சனைக்குரியது. Threat also likely to cause damage or danger. அதுவும் என்னது? அதுவும் ஒரு டேஞ்சர் தான். டேமேஜ்னா என்னது? பாதிப்பு அந்த மாதிரி. ஓகே, பாசிங் ஏ த்ரெட் டு தி என்விரான்மெண்ட், அந்த என்விரான்மெண்ட்டுக்கு பாதிக்கக்கூடியது. பிளாஸ்டிக் இஸ் ஏ ரீசைக்கிளபிள் வேஸ்ட். Let us find out how plastic is recycled. Okay, plastic is a recyclable waste. என்ன சொல்லிருக்காங்க? plastic is a recyclable waste. plastic வந்து என்னது? ரீசைக்கிளிங் பண்ணக்கூடிய வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, plastic is a recyclable waste. Let us find out how plastic is recycled. நம்ம இப்போ எப்படி பிளாஸ்டிக்கை வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். First one, collecting. This is a first step of the recycling. Okay, first one, collecting. Plastic bottles are collected along with other plastic waste from schools, houses, hospitals, restaurants and other places. They are then taken to a recycling center. Okay, first எங்கே வந்து கலெக்ட் பண்ணுறாங்க? பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ஆர் கலெக்டட் அலாங் வித் அதர் பிளாஸ்டிக் வேஸ்ட். பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எல்லா அதர் பிளாஸ்டிக் வேஸ்ட் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க? ஃப்ரம் ஹவுசஸ் வீடு, ஹாஸ்பிட்டல்ஸ், தென் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் அதர் பிளேசஸ். ஸோ இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸ் அண்ட் ஹவுசஸ். ஸோ இங்கே இந்த இடத்துல இருந்தெல்லாம் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கெல்லாம் குப்பை வாங்குறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து வராங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க? பிளாஸ்டிக்ஸ் தனியாக இதில் தனியாக செப்பரேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ இதுக்காக தான். ஸோ நான் அதர் பிளேசஸ் இங்கே இருந்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க? பிளாஸ்டிக்
பாட்டில்ஸ் அண்ட் தென் அதர் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. தே ஆர் தென் டேக்கன் டு எ ரீசைக்ளிங் சென்டர். ஸோ இதை வந்து கலெக்ட் பண்ணி எங்கே கொடுத்துருவாங்க, ரீசைக்ளிங் சென்டருக்கு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எங்கே பண்ண கொடுக்குறாங்க, ரீசைக்ளிங் சென்டருக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஸ்டெப் sorting. Second step what? Sorting. First the bottles and other containers are cleaned. First என்ன பண்ணுவாங்க, இந்த bottles and other containers, அந்த பாட்டில்ஸும் அந்த கண்டெய்னர்ஸும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இந்த பாட்டில்ஸ் அண்ட் அதர் கண்டெய்னர்ஸ் ஆர் க்ளீன்டு. ஸோ அந்த கண்டெய்னர்ஸுக்குள்ளே இருக்க அந்த டஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், தென் தே ஆர் ஷார்ட்டட் அக்கார்டிங் டு தி டைப் ஆஃப் பிளாஸ்டிக் அண்டு கலர். தென் தே ஆர் ஷார்ட்டட் அக்கார்டிங் டு தி டைப் ஆஃப் பிளாஸ்டிக் அண்டு கலர். ஸோ என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு அதை வந்து ஷார்ட் பண்ணுறாங்க. வாட் அபவுட் ஷார்ட்டிங்னா என்னென்னா வகைப்படுத்துதல். ஸோ என்ன பண்ணுறாங்க, செப்பரேட் பண்ணுறாங்க, வகைப்படுத்துகிறாங்க. ஸோ அதோட கலர், டைப் ஆஃப் பிளாஸ்டிக், அது எந்த வகையான பிளாஸ்டிக், தென் எந்த டைப் ஆஃப் என்ன கலர், ஓகேவா. நம்ம கலர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ நிறைய கலர்ஸில் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஓகே சார், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பாட்டிலே எடுத்துக்கோங்க, ஒரே கலரில் ஒயிட் கலரில் மட்டும்தான் இருக்கா, நோ. ஸோ மெனி கலர்ஸில் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. டைப் ஆஃப் பிளாஸ்டிக் அண்டு கலர் அக்கார்டிங் டு தி டைப் ஆஃப் பிளாஸ்டிக் அண்டு கலர். ஸோ அது என்ன வகையான பிளாஸ்டிக், தென் அது எந்த கலர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஷார்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் மீன்ஸ் வாட், வகைப்படுத்துதல். ஓகே, வகைப்படுத்துகிறாங்க, பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஈச் செட் இஸ் தென் சென்ட் டு எ ஷ்ரெட்டிங் மெஷின். ஈச் செட் இஸ் தென் சென்ட் டு எ ஷ்ரெட்டிங் மெஷின். வாட் அபவுட் ஷ்ரெட்டிங்? ஷ்ரெட்டிங்னா என்னென்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டில் செப்பரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, வகைப்படுத்தியிருக்காங்க இல்லையா, ஸோ அதை வந்து ஷ்ரெட் பண்ணுறதுனால துண்டு துண்டாக ஆக்குறது. சரியா, அது வந்து என்ன பண்ணிடுமா, துண்டு துண்டாக ஆக்கிடுமா. அது வந்து என்ன பண்ணும், அந்த கலர், அந்த செப்பரேட் பண்ண அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அண்ட் கலர்லாம் தனித்தனியாக இருக்குது இல்லையா, ஸோ அந்த தனித்தனியாக அந்த ஒவ்வொரு செட்டையும் என்ன பண்ணுறாங்க, ஷ்ரெட்டிங் மிஷினுக்கு அனுப்புகிறாங்க. அந்த ஷ்ரெட்டிங் மிஷினை வந்து அது என்ன பண்ணும், ஷ்ரெட் பண்ணும். வாட் எவர் ஷ்ரெட் மீன்ஸ் அதை வந்து துண்டு துண்டாக ஆக்குறது, அதுதான் நான் சொல்கிறாங்க ஷ்ரெட்டிங் சொல்கிறாங்க. ஷ்ரெட்டிங் மிஷின், அந்த மிஷினுக்கு அனுப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், third step, melting. Third step was what? Melting. The plastic shreds are washed to remove impurities. The plastic shreds are washed to remove impurities. அந்த பிளாஸ்டிக் ஸ்ரெட்ஸ், அந்த துண்டாக இருந்துச்சு இல்லையா, அந்த ஸ்ரெட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுதான், வாஷ் பண்ணிவிட்டு ரிமூவ் இம்ப்யூரிட்டிஸ். அது வந்து இம்ப்யூரிட்டிஸ் மீன்ஸ் வாட், டர்ட். அதில் இருக்க டர்ட்டெல்லாம் என்னது, கிருமி, அழுக்கு. ஸோ இதெல்லாம் அந்த அழுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பிறகு அழுக்கு அந்த அழுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுது, ரிமூவ் பண்ணுது ஃபஸ்ட்டு. ஓகேவா, ரிமூவ் பண்ணி நிறைய அழுக்க ரிமூவ் பண்ணி இப்படி க்ளீனாக கொண்டு வருது. த பிளாஸ்டிக் ஸ்ட்ரெட்ஸ் ஆர் வாஷ்டு டு ரிமூவ் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு they are then dried and melted. ஸோ அது என்ன ஆகுது, நெக்ஸ்ட்டு அது என்ன பண்ணுறாங்க, காய வைக்கிறாங்க. காய வச்சு மெல்ட் ஆகுது. மெல்ட்னா என்னென்னா அதை வந்து உருக வைக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பிக்சரே கொடுத்துருக்காங்க பார்த்தியா, அது என்ன ஆகுது, ட்ரை பண்ணி இந்த மெல்ட்டாக அப்படியே மெழுகு மாதிரி இந்த ஊற்றுது பார்த்தியா, ஸோ அதுதான் உருகுது. அதுதான் நான் சொல்கிறாங்க மெல்டட்னு சொல்கிறாங்க. ஓகே, த பிளாஸ்டிக் ஸ்ட்ரெட்ஸ் ஆர் வாஷ்டு டு ரிமூவ் இம்ப்யூரிட்டிஸ். அந்த செதுக்குனது என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த துண்டாக்குனது என்ன பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணி இம்ப்யூரிட்டிஸ் அந்த வந்து அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரைட் காய வச்சு என்ன பண்ணுறாங்க, மெல்ட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு ஃப்ளேக்கிங். த பிளாஸ்டிக் இஸ் தென் ஷேப்டு இன்டு தின் ஃப்ளேக்ஸ். வாட் அபவுட் ஃப்ளேக்ஸ்னால் என்னென்னா செதிலாக ஆக்குறது. ஃப்ளேக்ஸ்னால் என்னது, செதில்கள் ஆக்குறது. ஓகே, அதான் சொல்லுவாங்க ஃப்ளேக்கிங்னா என்னது, செதிலாக்குதல். த பிளாஸ்டிக் இஸ் தென் ஷேப்டு இன்டு தின் ஃப்ளேக்ஸ். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அதோட ஷேப்பெல்லாம் வந்து அந்த ஷேப்பெல்லாம் எடுத்து செதிலாக்குது. த ஃப்ளேக்ஸ் ஆர் அகைன் வாஷ்ட் அண்ட் ட்ரைடு. திருப்பி அது என்ன பண்ண, அந்த செதிலாக்குனதை திருப்பி என்ன பண்ணுறாங்க, வாஷ் பண்ணுறாங்க. வாஷ் பண்ணி ட்ரைடு காய வைக்கிறாங்க. அதுதான் ட்ரைடு சொல்லியிருக்காங்க. The flakes are again washed and dried. Flaking means what children? செதிலாக்குதல். செதிலாக்குதல் தான் சொல்கிறாங்க ஃப்ளேக்கிங். The plastic is then shaped into thin flakes. The flakes are again washed and dried. அந்த ஃப்ளேக்ஸ்லாம் என்ன ஆகுது, வாஷ் பண்ணி அப்புறம் காய வைக்கிறாங்க. This is the four steps. இதுதான் வந்து என்ன பண்ணுது, 4 ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆச்சு. நெக்ஸ்ட் ஒன், 5th ஒன், end product.
end product. The flakes can now be turned into many fine strings. இந்த flakes அந்த செதிலாக்குறதுங்க இல்லையா, அதை வந்து என்ன பண்ணாங்க, ரிட்டர்ன் ஃபைன் ஸ்ட்ரிங்ஸ்னால் அது வந்து அப்படியே ஒரு நரம் கயிறு நூல் மாதிரி அது வந்து என்ன ஆகிடுமா, நூல் மாதிரி நம்ம இப்போ நூல் நூக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன ஆகுமா, நூல் மாதிரி ஆகிடுமா. அதுதான் சொல்லியிருக்காங்க. The flakes can now be turned into many fine strings which can be used to make a wide variety of products like waterproof garments, carpets and so on, which can be. So இந்த ஃபைன் ஸ்ட்ரிங்ஸை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, மேக் வைட் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அந்த வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நூலாக வருது இல்லையா, ஸோ அதில் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட்ஸ் லைக் வாட்டர்ப்ரூஃப் கார்மெண்ட்ஸ் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின் கோட் கூட வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ ரெயின் கோட். ஸோ இது வந்து என்னது, வாட்டர்ப்ரூஃப் கார்மெண்ட்ஸ்னால் என்னென்னா, அதாவது நீரை வந்து உள்ளே இருக்க நீரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியது. வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னால என்னது, வாட்டரை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனா ஏற்றுக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெயின் கோட் எதுக்கு போடுறோம், மழையில் வந்து நனையாமல் இருக்குது. ஸோ அந்த ரெயின் கோட்டு மட்டும்தான் நனையும், பட் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்மளோட பாடி நனைஞ்சிருக்காது இல்லையா. ஸோ அந்த வாட்டர்லாம் வந்து அதில் வந்து வலிஞ்சு கீழே போய்டும். அதை தான் நான் சொல்லியிருக்காங்க வாட்டர் ப்ரூஃப். ஸோ அதுதான் அது வாட்டர் ப்ரூஃப் கார்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கார்பெட்ஸ்னால் என்னது, நம்மளோட மிதியடி அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கார்பெட்ஸ் அண்டு ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து அந்த மேக் பண்ணுறாங்க. தே கேன் ஆல்சோ பி மேட் இன்டு நியூ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு நியூ பிளாஸ்டிக் பாட்டில்ஸை கூட மேக் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அந்த ரீசைக்ளிங் பண்ணி நியூ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் கூட மேக் பண்ணுறாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் ரீசைக்ளிங் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் என்னது, பிளாஸ்டிக் வந்து ரீசைக்ளிங் பண்ணி இதை வந்து மேட் பண்ணி வச்சுருக்கிறது அந்த ப்ராடக்ட். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே சில்ட்ரன், நவ் ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஃபஸ்ட்டு ரீசைக்ளிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, கலெக்டிங், செகண்ட் ஸ்டெப் ஷார்ட்டிங், தேர்ட் ஸ்டெப் மெல்ட்டிங், ஃபோர்த் ஸ்டெப் ஃப்ளேக்கிங். ஓகே, கலெக்டிங்னா என்னது, நம்ம ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் பாட்டில்ஸை அந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸ் ஹவுசஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஷார்ட் பண்ணுறதுனா என்னது, அது வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. கலர்ஸ், டைப் ஆஃப் பிளாஸ்டிக் அண்டு கலரை வந்து செப்பரேட் பண்ணுறதா ஷார்ட்டிங் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செப்பரேட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஷ்ரெட்டிங் மிஷினில் ஷ்ரெட் பண்ணுறாங்க. வாட் அபவுட் ஷ்ரெட்டிங்னா என்னது, அது வந்து துண்டாக்குறது தான் ஷ்ரெட்டிங் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் மெல்ட்டிங். ஸோ அந்த ஷ்ரெட் பண்ண பிளாஸ்டிக்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ வந்து அதோட டர்ட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு தென் அதை ட்ரைடு காய வச்சு மெல்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் ஃப்ளேக்கிங். ஸோ அந்த மெல்ட் பண்ணது அந்த ஷேப்டு ஃப்ளேக்ஸ் பண்ணுறாங்க. ஃப்ளேக்ஸ்னால் என்னது, செதிலாக்குறாங்க. பிளாஸ்டிக்ஸை செதிலாக்குறாங்க. அந்த ஃப்ளேக்ஸ் ஆர் அகெயின் வாஷ்டு. திருப்பி அந்த ஃப்ளேக்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, வாஷ் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. எண்ட் ப்ராடக்ட். த ஃப்ளேக்ஸ் கேன் பி நவ் டர்ன்ட் இன்டு. அந்த ஃப்ளேக்ஸ் வந்து என்ன ஆகுதாம், அந்த அதுக்கு ஒரு மிஷின் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து ஃபைன் ஸ்ட்ரிங்ஸாக வந்து நூலாக நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்கும், ஒரு நூல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த கோட்டு இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அது அந்த பிளாஸ்டிக் த்ரெட்டு மாதிரி ஸ்ட்ரிங்ஸ், அதை நான் சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரிங்ஸ் கம்பி. ஓகே, ஸோ அந்த ஃபைன் ஸ்ட்ரிங்ஸாக அது வந்து உருவாகுது. ஸோ இது நெக்ஸ்ட் அது வச்சு என்ன பண்ணுறாங்க, வாட்டர்ப்ரூஃப் கார்மெண்ட்ஸ், கார்பெட்ஸ் அண்டு நியூ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் வந்து மேக் பண்ணுறாங்க. ஓகே சில்ட்ரன், நவ் ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். So the next time you dispose waste, will you remember to separate recyclable waste from non-recyclable waste? ஓகே, இதுக்கப்புறமா அது என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வேஸ்ட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணிங்க அப்படின்னா will you remember, ஞாபகப்படுத்திக்கோங்க, செப்பரேட் அந்த வேஸ்ட்டை வந்து செப்பரேட் பண்ணுங்கள். ரீசைக்கிளபிள் வேஸ்ட்டை வந்து தனியாகவும் நான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட்டு தனியாகவும் ரீசைக்கிளபிள் வேஸ்ட்டு தனியாகவும் செப்பரேட் பண்ணி டிஸ்போஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, now all are understand this lesson children. ஓகே, இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்களா? ஓகே children, all are understand this lesson. Okay, remaining will be see next class. Thank you.
அகைன் ஒன் மினிட் சில்ட்ரன். நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூடியூப்பில் போய் இப்போ நீங்கள் வந்து சர்ச் நீங்கள் வந்து போட்டு கூட பாருங்கள். இந்த மாதிரி ரீசைக்கிளபிள் வேஸ்ட் அது எப்படி அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வந்து எப்படி ரீசைக்கிள் பண்ணுறாங்க, ஹவு டு ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணியோ இல்லை வந்து ரெக்கார்ட் பண்ணி ஆடியோ இது பண்ணியும் நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு அதோட மெத்தட் வந்து நீங்கள் இன்னும் நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.